சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் கூட்டணி கட்சிகள் வெளியேறியது. அதிர்ச்சியில் ஸ்டாலின். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்ச நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சலசலப்பை உருவாக்கியிருக்கு. திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை குழு அமைக்காமலே ரகசிய முறையில் பேச்சுவார்த்தை நடைபெறுவது மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை குறைக்கும் நிலைப்பாட்டை திமுக தரப்பில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுவதனால கூட்டணி கட்சிகளிடையே அதிருப்தி அதிகரிச்சிருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கு. திமுகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணிகளை வலுப்படுத்தும் பணியில் இறங்கியிருக்காங்க. எந்த அணியில் சேர வேண்டும் என்ற குழப்பத்தில் தேமுதிக இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் திமுகவை விட்டு சென்றால் அதிக தொகுதிகள் கேட்கலாம். அதிமுக கூட்டணிக்குள் சென்றால் ராஜ்யசபா சீட் உடன் பாஜகவிடம் மத்திய இணையமைச்சர் பதவி கேட்கலாம் என்ற திட்டமே தேமுதிகவுக்கு இருக்குது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் புதிய சிக்கல் உருவாக்கியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. வழக்கமாக தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் முன்பே கூட்டணி கட்சிகளோட அதிகாரப்பூர்வமாக பேச தனி குழு அமைப்பது அரசியல் நடைமுறையாக இருந்து வருது. ஆனால் இந்த முறை அந்த நடைமுறையை பின்பற்றலை. தேர்தலில் அதிக தொகுதிகளில் திமுகவே போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மு.க. ஸ்டாலின் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலான இடங்களை வழங்க முடியாது என்ற தகவலும் பரவி வருது. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் அதன் விவரங்கள் வெளியாகி தொண்டர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகும் அபாயம் இருப்பதாக கருதி முதல்ல ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுதான். இதன்படி மூத்த அமைச்சர்கள் வாயிலாக கூட்டணி கட்சி தலைவர்களோட தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடைபெற்று வருதான். கூட்டணி இறுதி நிலையை எட்டாததால் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையும் இன்னும் தொடங்கலை. இந்த நிலையில் சில சிறிய கூட்டணி கட்சிகளான தொகுதி ஒதுக்கீடு குறித்து ஆரம்பகட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் வேல்முருகன் மற்றும் கருணாஸ் ஆகியோருக்கு தலா 1 தொகுதி வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. அதேபோல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உடனான பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படவில்லை. திமுக சின்னத்தில் போட்டியிட்டால் கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படும், இல்லை என்றால் குறைவான இடங்கள் மட்டுமே வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கான். மேலும் கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியை சமாளிக்க நேரடி ஆலோசனைகள் நடத்தப்படலாம் என தகவல்கள் வந்திருக்கு. அனைத்து கட்சிகளுடனும் தனித்தனியாக பேசி கருத்து வேறுபாடுகளை குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அனைத்து பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடிவடைந்த பின்னரே அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என சொல்லப்படுகின்றது.